October 1918 ஃப்ரெண்ட்ஸ், முதலாம் உலகப் போர், த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அது. ஃப்ரெஞ்ச் அண்ட் யூஎஸ் ஆர்மி ஜெர்மனி ஆர்மியை எதிர்த்து பயங்கரமாக சண்டை செஞ்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது போர் முடியக்கூடிய ஒரு காலகட்டம்னால பயங்கரமான ஆஃபென்சிவ் மோட்டில் ரெண்டு தரப்பினரும் சண்டை செஞ்சுருக்காங்க. இந்த ஆஃபென்சிவ் மோட்டை நியூஸ் ஆர்கான்ட்டுன்னு குறிப்பிடுறாங்க. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த உச்சக்கட்ட போர் காலகட்டத்தில் ஒரு புறா, எஸ் ப்ரோ, ஒரு பீஜன் ஒரு 194 யூஎஸ் சோல்ஜர்ஸை காப்பாற்றுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ் ப்ரோ, அது உண்மைதான். அந்த புறாவோட பேர் சர் ஆமி. சர் ஆமினா டியர் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். புறா பேசிக்கலி இன்டர்னலி மேக்னெட்டிக் கம்பஸோட படைக்கப்பட்ட ஒரு பறவை. அதுங்கனால ஒரு 1800 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதுங்களால கரெக்டாக 95% அக்யூரேசியோட அதுங்களால் திரும்பி அதுங்களோட வசிப்பிடத்துக்கு திரும்பி வர முடியும். பியூட்டிஃபுல்ல. அதனாலேயே புறாவை ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் டூல்ஸாக அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் காலகட்டத்துலேயும் புறா பிளேஸ் அ பிக் நேம் ரோல் இன் கம்யூனிகேஷன். ஸோ இந்த 500 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட அந்த புறாவை ஒன்று ஒன்றா பறக்க விட்றாங்க. அந்த புறாவோட காலில் மெசேஜ் கட்டி அவங்களோட ஆர்மி பேஸ்க்கு ஹெல்ப் கேட்டு இதுமாரி மாட்டிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்ட்டுன்னு ஒரு மெசேஜை அந்த ஒரு புறாக்கிட்டையும் மெசேஜ் வச்சு அனுப்பிவிட்றாங்க. ஜெர்மனி சோல்ஜர்ஸ் அதை பார்த்து ஒவ்வொரு புறாவையும் சுட்டு சாவடிச்சிடுறாங்க. பட் அவங்கக்கிட்ட கடைசியாக ஒரே ஒரு புறா இருந்துச்சு. அந்த புறா தான் நம்ம தலைவர் சர் ஆமி. அந்த புறா கடைசி ஹோப். அந்த சோல்ஜர்ஸோட உயிர் அந்த புறா கையில் தான் இருக்குது. அந்த புறா எல்லா புறாவையும் சாவடிச்சிட்டாங்க, நீ தான் ரசா எங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டுன்னு அந்த புறாவை முத்தமிட்டு அனுப்பிவிட்றாங்க, மெசேஜ் அனுப்பிவிட்றாங்க. போகிற வழியிலே அந்த புறாவை ஜெர்மனி ஆமி சுற்றுது. சக்குன்னு விழுந்துட்டாரு நம்ம புறா. அங்கே இருந்த அந்த 500 பேர்த்துக்கும் அவங்களோட கடைசி நம்பிக்கையும் உடஞ்சிச்சு. போச்சு, இன்றைக்கி நம்மளோட உயிர் இங்கே தான் போகுது அப்படின்ட்டுன்னு அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்துல மண்ணிலேருந்து திரும்பி எந்திரிச்சு பறந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த புறா. அது போய் சேர்ந்து அது முடிக்கிற கட்டத்தில் பார்க்கும்போது அதுக்கு ஒரு கண்ணு பிளைண்ட் ஆகிடுச்சு. அது வயிற்று பகுதியில் ஒரு ஓட்டை, எதனா அதுக்கிட்ட ஒரு காலம் இல்லை. பட் அது செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக போய் செஞ்சிருச்சு. அந்த மெசேஜும் போயிட்டு அந்த பேஸில் சேர்க்கப்படுது. இந்த 500 பேரும், இந்த 194 சோல்ஜர்ஸும் காப்பாற்றப்படுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, நம்ம எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சாலும். இந்த புறா போர்க்காலம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த புறாவுக்கு ஒரு அவார்டும் கிடச்சிருக்கு. அவார்ட் கிடச்சி அதோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் அந்த புறா வாழ்ந்துச்சு. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஒரு 2-3 வருஷம் கழித்து வயசாகி அந்த புறா செத்துருது. அந்த புறாவை ஸ்மித்சோனியன் என்ற ஒரு மியூசியமில் வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏல இன்ன வரைக்கும் ஒரு பொருட்காட்சியாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் அந்த வீரப்புறாவுக்கு அந்த பக்கமாக போனீங்கன்னா ஒரு வணக்கத்தை கொடுத்துருவாங்க.